நெக்ஸ்ட் வீக் எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா. இன்னைக்கு சாமி வருது. அதனால வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிட்டேன். அம்மா வந்துட்டு பூஜை ஜாமான்லாம் விளக்கி பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு தோசையும் சட்னியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். வீட்டில் மிக்ஸி இருக்குது, இருந்தாலும் உரலில் அரைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இன்னைக்கு உரலில் தான் சட்னி அரைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எண்ணெய் கொஞ்சம் அரைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். வேலைலாம் முடிக்கவே ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. சித்தி மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இந்த வருஷம் மாவிளக்கு போட மாட்டோம். பெரியப்பா இறந்தனால இந்த வருஷம் மாவிளக்கு தேங்காய் நாங்கள் சாமிக்கு கொடுக்க மாட்டோம். அதனால சித்தி மாவிளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். மாவிளக்கில் வெல்லம் போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சித்தி இன்னைக்கு வெல்லம் போட்டு தான் செஞ்சாங்க. சித்தி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க நேரம் போனதே தெரியல. அப்புறம் வீட்டுக்கு பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாமிக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லக்ஷுக்குட்டியும் தூக்கம் வந்துடுச்சு. அவனையும் அப்படியே தூங்க வச்சேன். எங்கள் தெருவுக்கு சாமி வரவே 2 o'clock ஆயிடுச்சு. சலங்க சத்தம் கேட்டதுமே லக்ஷுக்குட்டி எழுந்துட்டான். இவங்க பச்சையம்மன். ஸோ பல்லாக்குள்ளே தான் தூக்கிட்டு வருவாங்க. சாமிலாம் கும்பிட்டு தூங்க போகவே 3 o'clock ஆயிடுச்சு. இப்படி தான் என்னோடய ஃப்ரைடே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.